இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சதுனால சுடுசாதம் வச்சு சாம்பார் வச்சு பொடலங்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்க 2 பேருமே புலாவ் தான் கேட்டிருந்தாங்க. எனி டைம் புலாவ்னா எனக்கே சலிச்சு போகுது. கண்டிப்பாக பாப்பா பொடலங்காய் சாப்பிட மாட்டா. பொடலங்காய் அப்படியே திரும்பி வரும். உருளைக்கிழங்கு வறுவல்னா டக்குன்னு எல்லாம் காலி ஆகிடும். தம்பி எல்லா பொரியலுமே சாப்பிட்டுக்குவான், எல்லா காயுமே சாப்பிட்டுக்குவான். எந்த காயும் இதெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு எதுவுமே தள்ள மாட்டான். தம்பி இந்த சாப்பாடு தான் வேணும், அந்த சாப்பாடு தான் வேணும்னு என்னை தொல்லலாம் பண்ண மாட்டான். நான் எது செய்கிறேனோ அதை அப்படியே சாப்பிட்டுக்குவான். பாப்பாவும் தலைவரும் மட்டும்தான் இந்த சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு வேணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேடம் இப்போ தான் குளிச்சுட்டு தலசீவ வந்திருக்காங்க. மேடம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு குளித்தாங்க. ஆனால் காலையிலேயே சாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாம் பேசிட்டு தான் போயிருக்காங்க. நான் சாதத்தை குக்கரில் வைக்க மாட்டேன், வடிச்சிருவேன். வடித்த கஞ்சை தலைக்கு மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்குவேன். செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளுமே தலை குளிக்கிறதுனால ஏதாவது ஒரு பேக் போட்டுட்டு தான் குளிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேக் போட்டு தலைக்கு குளிப்போம். பசங்க 2 பேர்த்தையுமே போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கு. போயிட்டு வந்ததும் கொஞ்சமாக டீ வச்சு குடித்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. வீடே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா என்னோடய வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஜாமான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு கிச்சனை நீட் பண்ணி வச்சுட்டேன். 10:30 மணிக்குள்ளார இந்த துணி துவைக்கிற வேலை, ஜாமான் விளக்குற வேலை, வீடு பெருக்கிற வேலை, இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிட்டு தான் எழுந்திரிச்சேன். அதுக்குள்ளாரையே 4 மணி ஆயிடுச்சு. பசங்க வந்துட்டாங்க. வந்ததுமே எங்கள் குட்டி செஃப் வேலையை ஆரம்பிச்சு சொல்லியிருந்தால தம்பி என்னை இந்த செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி எந்த டிஸ்டர்பன்ஸும் இப்போ செய்ய மாட்டான்னு. அதுக்கு காரணம் இது தாங்க. அவனுக்கு என்ன தேவைப்படுதோ அவனே சமைச்சு சாப்பிடுவான். மோஸ்ட்லி அவன் செய்கிறது இந்த பொட்டுக்கல்லையில் சர்க்கரைலாம் போட்டு அரைச்சி சாப்பிடுவாங்கள்ல, அது செஞ்சுருவான். அப்புறம் மேங்கோலாம் கட் பண்ணி மிளகாத்தூள், உப்பு இந்த மாதிரிலாம் போட்டு அவனே அவனுக்கு தேவையானதை அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குவான். இன்றைக்கி ப்ரெட்டை கட் பண்ணி வச்சு ப்ரெட்டில் உப்புமா செய்வாங்கள்ல, அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு தலைவர். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி அவரே வச்சுக்கிட்டாரு. ஆஃப் வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்காரு, ஒரு தக்காளி கட் பண்ணிட்டாரு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே இந்த குட்டி குட்டி பாத்திரம் நான் வாங்கி வச்சுருந்தேன். அழகாக அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவரே எடுத்து வச்சுக்கிட்டு இது போடுங்க அதை போடுங்கன்னு அவரே செய்முறையெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் செய்கிறாரு. பட் கேமரா தான் என்னால் நல்லா பிடிக்க முடியல. ப்ரெட்டை கூட பாருங்கள் அப்படியே மழைச்சாரல் மாரி தூவுறாரு. ப்ரெட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாரு. ஏன்னா ப்ரெட்டு வறண்டு போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணியாச்சு. உண்மையாலுமே தம்பியை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, ப்ரெட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளார நீங்களாம் சமைச்சிருக்கீங்களான்றதை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.